பணித்துளிகள் ஜூன் 26, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு வேகமாய் போங்கள். கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உயிரியல் நிபுணரான தாமஸ் அக்ஸ்லி ஒரு கருத்தரங்கத்துல பங்கேற்க வேண்டியிருந்தது. அந்த நகரத்திற்கு அவர் தாமதமாக போய் சேர்ந்தார். போக வேண்டிய இடம் சற்று தொலைவுல இருந்தது. வாடகை ஓட்டுநரிடம் வண்டி ஒன்றில் ஏறி வேகமாய் போங்கள் என்றார். ஓட்டுநரும் வண்டியை வேகமாக செலுத்தவே நிம்மதி பெருமூச்சு விட்டார் அக்ஸ்லி. பின்னர் திடீரென எழுந்து, நான் போக வேண்டிய இடம் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ஓட்டுநரிடம். தெரியாது சார், ஆனால் என்னால் முடிந்த மட்டும் வேகமாக ஓட்டி செல்கிறேன் என்று பதிலளித்தார் ஓட்டுநர். இது எப்படி இருக்கிறது? இன்று நம்மில் அநேகர் எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கே ஓடுகிறோம், எப்படி ஓடுகிறோம், எதற்காக ஓடுகிறோம் என்று ஒன்றும் புரியல. இனம் புரியாத தீயில் நம்மை ஒட்டி கொண்டே இருக்கிறது. அதனால ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பவுலார் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருடுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருடுவார் என்று 2 தீமோத்தேயு 4:7-8 எழுதுகிறார். இலக்கு என்று ஒன்றை நாமே வைத்துக் கொள்கிறோம். அதை அடைந்து விட்டால் வெற்றி என்று நினைத்துக் கொள்கிறோம். அந்த இலக்கை அடைந்த பிறகு யோசித்து பார்த்தா எதையுமே சாதித்ததாக தெரியல. சற்று நின்று நிதானித்து நம் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு என்பதை முதலில் முடிவு செய்வோம். யோவான் 14:6 இயேசு கூறுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று. முதலில் வழியை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு அந்த வழியில் பொறுமையோடு ஓட வேண்டும். அந்த வழி கிறிஸ்துவே. அந்த ஓட்டம் விசுவாச ஓட்டமே. அதன் முடிவு நித்திய ஜீவன். அமைதியாக அமர்ந்திருந்து நம் இரட்சகரை அறிந்து கொள்வோம். இவ்வுலகில நம் வேலை என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். ஆம், தேவன் நமக்கு தருகிற இலக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா 30:21 வாசிக்கிறோம். வானங்கள் மண்மேல் பொழியும், என் வார்த்தையும் பொழியும், பனித்துளி புல் மேல் இறங்கும், என் வசனமும் இறங்கும். வானங்கள் மண்மேல் பொழியும், என் வார்த்தையும் பொழியும், பனித்துளி புல் மேல் இறங்கும், என் வசனமும் இறங்கும். 32:2